சின்ன காரணமோ பெரிய காரணமோ ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் ஒளிந்திருக்கும். அதேபோல எந்த ஒரு கொலையையுமே காரணத்தையும் சூழலையும் காரணம் காட்டி நியாயப்படுத்தவே முடியாது. கொலை ஒரு தீர்வாகவும் முடியாது. ஆனால் சில கொலைகளுக்கு பின்னால் இருக்கும் காரணங்களை யோசித்தாலே கோபம் கொப்பளிக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட கொலைதான் சிவகாசியில் மாமியாரின் காதுகளையும் கழுத்தையும் வெறி தீர அறுத்து படுகொலை செய்துவிட்டு மருமகன் தப்பியோடிய சம்பவம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஸ்வநத்தம் காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் 20 வயது மாரீஸ்வரி. சிவகாசியில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலையில் உள்ள தனியார் மில்லில் பணிபுரிந்துள்ளார். அப்போது தன்னுடன் வேலை பார்த்த பெண்ணின் உறவினரான ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரைச் சேர்ந்த செங்கல் சூளையில் வேலை பார்க்கும் 27 வயது காளிதாஸ் என்பவர் பழக்கமாகியுள்ளார். செல்போன் மூலமாக பேசி பழகி கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். காதல் திருமணம் கைகூடிய மகிழ்ச்சியில் தனது வாழ்க்கையை பல்வேறு கனவுகளோடு தொடங்கியிருக்கிறார் மாரீஸ்வரி. கடந்த ஆண்டு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. ஆனால் ஒரு குடும்பத்திற்குள் எது என்ட்ரியாக கூடாதோ அது என்ட்ரியாக ஆரம்பித்தது. அதாவது மாரீஸ்வரியின் மீது காளிதாசுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது. இதனால் ஓராண்டிலேயே இருவருக்குமான காதல் கண்ணாடியைப் போல சில்லு சில்லாக உடைந்திருக்கிறது. கணவன் காளிதாசின் சந்தேக டார்ச்சர் அதிகமானதால் குழந்தையுடன் தனது தாய் வீரமணியின் வீட்டுக்கு சென்றுள்ளார். தாய் வீரமணியை கவனித்துக் கொண்டு 2 மாதங்களாக பட்டாசு ஆலையில் பணிபுரிந்து வந்துள்ளார் மாரீஸ்வரி. மாரீஸ்வரியின் வீட்டுக்கு அழைத்துள்ளார் காளிதாஸ். மாரீஸ்வரி வர மறுத்ததால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் மாமியார் வீரமணி இருக்கும் போது வீட்டுக்குள் நுழைந்து பிரச்சனை செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் மாமியாரின் 2 காதுகளை அறுத்து எறிந்துள்ளார். வெறி அடங்காத காளிதாஸ் அவரது கழுத்தையும் அறுத்து படுகொலை செய்ததாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி பாஸ்கர் தலைமையிலான போலீசார் வீரமணியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாரீஸ்வரியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உயிர்கொல்லி நோயால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் குன்றிய தனது தாயை பார்க்க போகும்போதெல்லாம் சந்தேகப்பட்டு மாரீஸ்வரியை டார்ச்சர் செய்திருக்கிறார் காளிதாஸ். மாமியாரை கொன்றுவிட்டால் இனி மனைவி ஊருக்கு போக மாட்டாள் என காளிதாஸ் இப்படி ஒரு கொடூர கொலையை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தப்பியோடிய காளிதாஸை பிடிக்க அவரது புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பியது காவல்துறை. அப்போது மதுரை மாவட்டம் பெருங்குடி சோதனை சாவடியில் பேருந்தில் சென்றபோது காளிதாஸை சுற்றி வளைத்து கைது செய்தது காவல்துறை. சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் போலீசார் காளிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்து மாமியார் காதை அறுத்து சித்திரவதை செய்யும் அளவுக்கு என்ன காரணம் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மனைவி மீதான சந்தேகத்தில் மாமியாரை மிக கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்த சம்பவம் சிவகாசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டிய வயதில் வேலை, கல்லூரி சென்று படிக்க வேண்டிய 18 வயதிலேயே திருமணம், 20 வயதிலேயே கையில் குழந்தை, காலம் முழுக்க வைத்து காப்பாற்றுவான் என்று எதிர்பார்த்த கணவன் சிறையில் என பரிதவித்து நின்று கொண்டிருக்கிறார் மாரீஸ்வரி.